மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி உங்களுக்கு லஞ்சுக்கு கீரை சாம்பார் பண்ணி காமிக்க போகிறேன். அது வந்து ரொம்ப நல்லது. கீரை வந்து நம்ம சுண்டல் பண்ணி காமிச்சிருக்கோம், மசியல் பண்ணி காமிச்சிருக்கோம், மிளகொட்டு பண்ணி காமிச்சிருக்கோம். இன்றைக்கி கீரையில் சாம்பார். இது வந்து நான் அரைக்கீரை எடுத்துருக்கேன். இன்றைக்கி அரைக்கீரை கொஞ்சம் கீரை எடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கீரை இது வந்து அரைச்சி விடணும், அரைச்சி விட்டு பண்ணணும். அந்த அரைச்சி விடுறதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் கடலைப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், தனியா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதுக்கு காரத்துக்கு ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு தேங்காய். இதை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு தேங்காயை முதற்கொண்டு வறுத்துட்டுருக்கோம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போடுங்க, அதை கொஞ்சம் லைட்டாக செவந்தப்புறம் தனியாக போடுங்க, மிளகாய் தனியாக போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு தேங்காய் நல்லாவே வறுத்துருக்கோம், நல்லா வாசனையாக இருக்கும். அது இதை வந்து வறுத்து அரைக்கலாம், பவுடராக அரைக்கலாம், தண்ணி விட்டு அரைக்கலாம். அப்புறம் அதுக்கு வேணுங்கிற பருப்பு, பருப்பு ஒரு சாம்பார் கரண்டியால் ஒரு அரை கரண்டி பருப்பு எடுத்துருக்கேன். இதை மஞ்சப்பொடியை போட்டு வேக வச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் போட்டுடலாம். தேங்காயும் நல்லா வறுத்துடலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. அந்த சூட்டுக்கு, அந்த இருப்பச்சட்டியில் இருக்கிற ஹீட்டுக்கு நல்ல கலர் ஆகிடும் தேங்காய். தேங்காய் வறுத்தா தான் நல்ல வாசனை. இப்போ பாருங்க, தேங்காயும் கலர் மாறிடுத்து. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்டுக்கே அது கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாமே கலர் வந்துடும். நம்ம ஒரு ஸ்பூனு எண்ணெயில் கடுகு வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாம்பாருக்கு. இப்போ அது வெடிக்கட்டும். அதுக்கு வேணுங்கிறதுக்கு பெருங்காய பவுடரையும் எண்ணெயிலே போட்டுருக்கலாம். பெருங்காயம் ஒரு 3-4 சிட்டிக்கை போட்டுங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே நம்ம இந்த கீரையை போட்டு ஒரு வதக்கிட்டு புளி ஊற்றணும். புளி வந்து இந்த ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸு புளி, அதை கரைச்சி நான் ஜூஸ் வச்சுருக்கேன். அது கீரையை போட்டு 2 பிரட்டிட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். அப்புறம் அது உப்பு மஞ்சப்பொடி மாத்திரம் போடுவோம். கீரை வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும், புளி வாசனையும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மசாலா வறுத்துருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி அந்த இதை விட்டுடலாம். விழுதாவோ பவுடராவோ எப்படி வேணாலும். வெடிச்சது கடுகு நம்ம கீரையை போடுறோம். ரொம்ப புளி வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துங்க புளி. ஏன்னா கீரை வந்து அவ்வளோ தாங்குற சக்தி கிடையாது. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து கீரையை கொஞ்சம் வதக்கிட்டோம். கொஞ்சம் இது அளவு கம்மியாக எடுத்து பாருங்க. இப்போது நம்ம இந்த காமிச்ச புளி, அந்த சைஸ் புளியை வந்து நீங்கள் கரைச்சி வச்சுருந்தோம். கரைச்சி வச்சுன்னு அதை ஊட்ட வேண்டியது தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. சாம்பார் தேவையான உப்பு நல்லா இவ்வளோ உப்பு போட்டுங்க. இது கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த புளி வாசனையும் போயிடும், கீரையும் வெந்துடும். அதுக்கப்புறம் அதை பார்ப்போம் நம்ம. இப்போ பாருங்க, கீரை வெந்துடுத்து. நல்ல புளி வாசனை போயிடுத்து, கீரை வாசனை தான் வருது. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா வறுத்து, அதை வந்து அந்த விழுத விட்டுட்டேன். அப்புறம் பருப்பு வந்து வேக வச்சுருந்துருக்கோம். அந்த இதையும் நல்லா கரைச்சி அந்த ஜலத்தையும் ஊற்றிடலாம். நான் விளாவே இருக்கேன், இதெல்லாம் விட்டுருக்கேன். இந்த திக்னஸ் வேணும் நம்மளுக்கு சாம்பாருக்கு. அதனால் இந்த திக்னஸ்க்கு நீங்கள் இதை பண்ணிவிடுங்க. தண்ணி கரைச்சி புளி கரைச்சி அந்த பருப்பையும் கரைச்சி விட்ருங்கோ, விழுதையும் கரைச்சி விட்ருங்கோ. இந்த திக்னஸ்ஸு சாம்பார். இப்போ இது 10 கொதிக்க வச்சா போகிறோம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. பாருங்க, நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க.
இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அணைச்ச பிறகும் அது கொச்சிட்டே இருக்கும். அதனால் இப்போ சட்டியிலே நான் கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன். இப்போலாம் கேஸ் அணைச்சாச்சு, அதனால கொதிச்சுட்டே இருக்குது. இது வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதியெல்லாம் அடங்கினப்புறம் நீங்கள் பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பாத்திரம் பாகணுன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க. சுவையான கீரை சாம்பார் ரெடி. அரைச்சி விட்ட கீரை சாம்பார். நீங்களும் உங்கள் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.